இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாங்க. சில்லி 65க்கு நம்ம நீளமாக அப்படி கட் பண்ணிக்கிறோம். சின்னமாக கனமாக இல்லாமல் லேசாக இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இப்போ சால்ட்டை சேர்த்துக்கிற உப்பு, கல் உப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கிற வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் இதையிலே தண்ணியிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கிற வேண்டியது வடிகட்டி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துக்கிறோன்னா. இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுத்தது காம்ப்ளான் மாவு சேர்த்துக்கிறேன்னு. அடுத்தது நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்கு தான் பச்சரிசி மாவு சேர்க்கணும். கடலை மாவு, உங்களுக்கு தேவையான கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது முட்டை, ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன்னா. அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டு, மிளகு வந்து நல்லா பொடியாக நச்சு வச்சுருக்கேன். உப்பு முதல்ல நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்து லைட்டாக சேர்த்துக்கிறோம், உப்பு பத்தாது. அடுத்தது தயிர், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சிடும். இப்போ நம்ம வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி காலிஃப்ளவரும் எல்லாமே எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து
இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லியை சேர்த்துக்கிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா இன்னொரு சைடு நல்லா திருப்பி விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாய்ச்சி நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். நமக்கு இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்க்க நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கி வீட்டில் வந்து சில்லி செஞ்சு பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.